அனைவருக்கும் அடையாளம் இளவரசின் அன்பு வணக்கங்கள். நாம் இன்றைக்கி போடக்கூடிய வீடியோ வந்து இவான் பாவ்லோட கிளாசிக்கல் கண்டிஷனோட எஜுகேஷனல் பிரின்சிபல்ஸ் பார்க்க போகிறோம். இதற்கு முந்தைய வீடியோ இந்த இவான் பாவ்லோ கிளாசிக்கல் கண்டிஷனோட தெளிவான எக்ஸ்பெரிமெண்ட்டோட நல்ல புரிதலோடு உங்களுக்கு விளக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது ரொம்ப நல்லாவே புரியும். இந்த வீடியோ நீங்கள் ஒரு முறை பார்த்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக எக்ஸாமில் இந்த போர்ஷன்லேருந்து வரக்கூடிய கேள்விகள் எளிதில் வந்து விடையளிக்கலாம். அதனால் நம்ம வீடியோவை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, கட்டாயமாக உங்கள் வெற்றி வந்து சாத்தியமடையும். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வந்து இந்த இவான் பாவ்லோட 5 பிரின்சிபல்ஸ். அது ஷார்ட்கட் என்ன, அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்க போகிறோம். முதல் பிரின்சிபல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வலுவூட்டல், ரெண்டாவது எக்ஸ்டிங்ஷன் அறிவுறுத்தல், மூணாவது ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரி தன்னியல்பு மீட்சி, நான்காவது ஜென்ரலைசேஷன் தூண்டல் பொதுமைப்பாடு, 5 டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் வேறுபடுத்தல். இந்த 5 கோட்பாடுகள் தாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா RESTG, ரீனா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், ஈனா எக்ஸ்டிங்ஷன், எஸ்னா வந்து ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரி, டீனா டிஃப்ரென்ஷியேஷன், ஜீனா ஜென்ரலைசேஷன். அதாவது நம்ம ஐநா அறிவிச்சிருப்பாங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு 2015 2030 இலக்காக வச்சு அறிவிச்சிருப்பாங்க. ஒரு 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு படிச்சிருப்போம். அதை நீங்கள் ஞாபகம் ரீசஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஞாபகம் வச்சுட்டாலே ஈஸியாக அதுதாங்க ஷார்ட்கட். இதுலேருந்து தான் உங்களுக்கு கேள்வி வரும். ஈஸியாக ஒரு 1 மார்க் எடுத்துக்கலாம். நம்ம சொல்லக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஏதாவது ஒரு ஷார்ட்கட் இல்லாமல் ஏதாவது புரிதல் இல்லாத ஏதாவது ஒரு தெளிவான விளக்கம் இல்லாமல் வரவே வராது. உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைய உதவும். நீங்களே நம்ம வீடியோ எல்லா வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே தெரியும். இந்த கோட்பாடுகள் என்னென்னு ஒரு சில வரியில் சொல்கிறோம், நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். நாய்க்கு வந்து பெல் அடித்து உணவு கொடுக்கும்போது உமிழ் சுரக்குது, இதுதான் வலுவூட்டல் அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் நல்லா படிக்கக்கூடிய பையனுக்கு தட்டி கொடுத்து பரிசு கொடுத்தோம்னா இன்னுமே நல்லா படிப்போம், அந்த செயல் மேன்மையும், அந்த செயல் வந்து சிறப்புறும், அதுதான் வலுவூட்டலுங்க. ரெண்டாவது பார்த்தோம்னா எக்ஸ்டிங்ஷன் அழிவுறுத்தல். நம்ம ஒரு பையன் நல்லா படிக்கிறான்னு பாராட்டாமல் விட்டோம்னா அந்த செயல் அழிஞ்சு போயிடும். எப்போ ஒரு நாய்க்கு வந்து பெல் அடித்து உணவு கொடுக்குறோம், உமிழ் சுரக்குது, பெல்லை மட்டுமே அடிச்சுன்னு உணவு கொடுக்கலன்னு வச்சிங்களா அந்த செயலை அழிவுறுத்து போடும். அதே போல் தான் நல்லா படிக்கிற பையனை தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணணும்னா நல்லா படிக்காமல் போயிடுவான். அதனால் அவனுக்கு தட்டி கொடுக்கணுங்கிறது இந்த செயலோட நோக்கம். மூணாவது வந்து ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரி. அதாவது இந்த செயல் அழிவுறுத்தல் நடந்துச்சுன்னு வச்சிங்க, திரும்ப அதை கொண்டுட்டு வந்தோம்னா திரும்ப பெல் அடித்து திரும்ப உணவு கொடுத்தோம்னா ஈஸியாக அந்த செயல் ரெக்கவரி ஆகிடும். அதுபோல் நல்லா படிக்கிற பையன் விட்டுட்டானா கூட திரும்ப அவனை ப்ரைஸ் பண்ணி பாராட்டணும், திரும்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் தன்னியல்பு மீட்சி, ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரி. ஃபோர்த் ஒன்று பார்த்தோம்னா ஜென்ரலைசேஷன். அதாவது பெல் அடிச்சதுன்னா அந்த நாய் என்ன பண்ணுது, உமிழ் நீரை சுரக்குது. ஏன், அடுத்து உணவு வரப்போகுது. அப்போது பெல்லு மாதிரியான சவுண்டுகளை கேட்டாலுமே அந்த நாய் வந்து உமிழ் நீரை சுரக்கும். அதுதான் பொதுமைப்பாடு கோட்பாடு அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் நம்ம கல்வியில் எப்படி பயன்படுத்துகிறோம்னா, நல்லா படிக்கிற செயல் எல்லா செயலுமே, இப்போ அவனை பாராட்டலாம், பரிசு கொடுக்கலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அவன் இந்த பசங்க முன்னாடி நின்று கைதட்ட சொல்ல ஏதோ ஒன்று அவனை என்கரேஜ் பண்ணி செஞ்சாலே அவன் நல்லா படிப்பான். அதுபோல் பெல்லை ஒத்த சவுண்டு இது கிடைச்சாலே, நல்ல செயல்கள் எல்லாமே ஒரே மாதிரியான செயல்கள், அதுபோல் பெல்லு மாதிரியான சவுண்ட்ஸ் எல்லாமே கேட்டாலே அந்த நாய் வந்து உமிழ சுரக்குது. இதுதான் பொதுமைப்பாடு. பெல் அடித்தா உணவு வரும், அதுபோல் சவுண்டு வந்தால் உணவு வருகிறது ஒரு பொதுமையாக அந்த நாய் கற்பனை பண்ணிக்குது. அதுதான் ஜென்ரலைசேஷன் கோட்பாடு. அடுத்து 5 பார்த்தோம்னா டிஸ்கிரிமினேஷன் ஆர் டிஃப்ரென்ஷியேஷன். அதாவது பெல்லை தவிர மற்ற சவுண்ட்ஸ் எதாவது வந்ததுன்னா அந்த நாய் வந்து உமிழ்நீரை சுரக்காது. அதுபோல் நல்ல செயல்கள் தவிர மற்ற செயல்கள் மாணவர்கிட்ட செஞ்சோம்னா அவன் படிக்க மாட்டான். இதுதான் டிஃப்ரென்ஷியேஷன் ஆர் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய 5வது பிரின்சிபல்ஸ். எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்து RESTG, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், எக்ஸ்டிங்ஷன், ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரி, டிஃப்ரென்ஷியேஷன் ஆர் டிஸ்கிரிமினேஷன், G ஃபார் ஜென்ரலைசேஷன். இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஈஸியாக கல்வி போர்ஷனில் வரக்கூடிய எல்லா வினாக்களுக்கும் எளிமையாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. உங்கள் வெற்றி உதவுதல் நமது வீடியோ ஒவ்வொன்றும் உதவும். நன்றி.